ஸோ இப்படி ஆகும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஒன்ஸ் அது வாங்கி யூஸ் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்டா இல்லை ஃபேக் ப்ராடக்டா அப்படின்னு. இந்த வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கேட் ஐ ஜெல் பாலிஷ் ஃப்ரம் த பிராண்ட் 3 Strokes. நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தான் நான் வாங்கினேன். இதுல என்ன ரெண்டுமே ஒரே கம்பெனி, ஆனா வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறது அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் சில்வர் கலர் என்ன அது வந்து கோட் பண்ணிட்டேன். எப்பவுமே வந்து நான் டபுள் கோட் பண்ணுவேன். இது வந்து அந்த பிங்க் ஷேடு, அதையும் பண்ணி நான் வந்து கியூர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சில்வர் கலரோட பிக்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் கோட்டுக்கு வந்து நல்ல பிக்மெண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நான் மேக்னெட் வச்சு இது பண்ணி ஆக்டிவேட் பண்றேன். அங்க பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்டிவேட் ஆகுறது, அது நகர்றது எல்லாமே தெரியும். இதை நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு நான் வந்து கியூர் பண்ணேன். ஆனா இந்த பிங்க் பாத்தீங்கன்னா ரெண்டாவது கோட் கொடுத்துமே வந்து கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து தெரியுது. ஓகே, இது பேஸ் கலர் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். ஆனா இது வந்து மேக்னெட் வச்சு நான் ஆக்டிவேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரம் விடுறேன், அது வந்து அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. இது செகண்ட் டைம் பண்றேன். செகண்ட் டைம் பண்ணியும் கொஞ்ச நேரம் விடுறேன், அப்படியே போயிடுச்சு. தேர்ட் டைம் பண்றேன், பண்ணி கொஞ்ச நேரம் விடுறேன். அந்த கொஞ்ச நேரம்ங்கிறது வந்து 2 seconds தான். அதுலயே வந்து அது நார்மல், பேக் டு நார்மல் அந்த மாதிரி ஆயிடுது. அண்ட் வந்து கியூர் பண்ணி நான் வந்து டாப் கோட் போட்டு ஃபுல்லாமே லாக் பண்ணக்கு அப்புறமும் அதோட எஃபெக்ட் பாருங்க. ஆல்சோ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இது கொஞ்சம் திக்கா இருக்கு, அது கொஞ்சம் வாட்டரியா இருக்கு. அதனாலயே வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம திரும்ப 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 ஒரே இதை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட் பிளேஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? அதனால பார்த்து வாங்க, இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதுதான் வந்து விஷயம். இந்த ரெண்டுமே வந்து ஒரே கம்பெனியோடது தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இதில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. இது எடுத்தால் என்னால் இது பண்ண முடியுது. பின்னாடி வந்து ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து அப்படி இல்லை. இதில் வந்து பாட்டிலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 3 Strokes அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டவுட் எனக்கு அதில் தான் வந்துச்சு. நான் வந்து இது ஒரு டீலர் கிட்ட வாங்கினேன். இதனால எந்த பிரச்சனையுமே எனக்கு வந்தது கிடையாது. பட் ஆனால் இது வந்து நான் யூஸ் பண்ணப்போ வந்து எனக்கு இது யூஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கவே இல்லை. இப்போவுமே வந்து எனக்கு நான் 3 தடவை நான் வந்து கோட் பண்ணி பார்த்தா அப்போவுமே அது வரல, எனக்கு அந்த எஃபெக்ட் வரல. அண்ட் ஆல்சோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து எல்லாம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா இது கேட்டை அப்படிங்கிறது அதோட எஃபெக்ட் தான் வந்து அது கேட்டை அப்படின்னே வருது. அந்த எஃபெக்ட் ப்ராப்பரா தரல அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அது வந்து அப்செட் ஆகுது. அதனால வந்துட்டு இது கிளைண்ட் பிளேஸை போயிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன ஏது அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அதனால பார்த்து வாங்குங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து இதை பத்தி தெரியாம இருக்காங்க. ஸோ 3 Strokes சேம் கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி ரொம்ப நல்ல கம்பெனி, நல்லா இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணல. நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அது வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். இது 2 to 3 times நான் யூஸ் பண்ணிட்டேன். பர்சனலாக நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா வந்து எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவா எனக்கு இருந்த மாதிரி தெரியல. இது பத்தி உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம என்ன அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கலாம். பை.